homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போ தளி அப்படின்னா ஹிந்தியில் என்ன அப்படின்னா ஃபுட்டு. அப்போ இந்த அன்னதானம் படைத்து சித்திர அன்னம் படைத்து பெருமாளை வழிபடுறது தான் இந்த தளிகை முறை. இன்றைக்கி வந்து மீடியாவில் 1 இயரில் நான் மீடியாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி என்னுடைய பேர் பிரபலமாகிற அளவுக்கு எனக்கு பெயரும் புகழும் இந்த அளவுக்கு வருமானத்தை எனக்கு உயர்த்தி கொடுத்தது நான் புரட்டாசி மாதத்தில் போன வருஷம் செஞ்ச வழிபாடு. அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் நீங்கள் பெருமாளுடைய நாமத்தை நெத்தியில் இட்டுட்டு ஒரு உண்டி ஏந்தி வீடு வீடாகவோ இல்லை பக்தர்களிடமோ நீங்கள் வந்து அரிசி மற்றும் பணத்தை தானமாக பெற வேண்டும். இந்த சித்திர அன்னம் படைக்கிறது நீங்கள் வீட்லேயும் பெருமாள் படத்தை வச்சு படைக்கலாம், இல்லை கோயிலில் வேணாலும் படைக்கலாம். புரட்டாசி வழிபாடு அப்படிங்கிறப்ப, அதுவும் பெருமாளுக்கான வழிபாடு அப்படிங்கிறப்ப எல்லாரும் திருப்பதி திருவரங்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருச்செந்தூரை எப்படி சொல்லுவீங்க? திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்தலமாச்சு. ஆனால் குரு பகவான் மட்டும் எக்ஸ்ட்ராவாக முருகரை கும்பிட்டாரு. அப்போ எங்கே கும்பிட்டாரு அப்படின்னா திருச்செந்தூரில் திருச்செந்தில் ஆண்டவரை குரு பகவான் வழிபட்டார். அதனால் அது குரு வழிபட்ட ஸ்தலம். குருவே எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அந்த குரு போய் ஒருத்தரை கும்பிடுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். இன்னொரு சிறப்பு திருச்செந்தூரில் என்னென்னா நவக்கிரகம் இல்லாத முருகன் கோயில் திருச்செந்தூர். இந்த 1 வருட காலத்தில் மகாலய பட்சத்தில் மட்டும்தான் நாம் முன்னோர்கள் கூட்டமாக மேலிருந்து பூலோகத்துக்கு நம் உணவை சாப்பிட வர்றாங்க. சார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே வந்து தன்னை வந்து சொன்னதாக சொல்லுவாங்க. ஆனால் புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்கு இவ்வளவு உகந்த ஒரு மாதமாக இருக்குது? இப்போது புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னியா ராசியில் பிரவேசிக்கிற மாதம்தான் புரட்டாசி. அதாவது கன்னி ராசி அப்படின்னா அதிபதி புதன். புதன்னா பெருமாள். அதனால தான் பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் புதனின் மிக நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனிக்கிழமை புரட்டாசியில் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அங்கே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால சூரியன் அப்படின்னா மலை. அதனால தான் மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை சனிக்கிழமை இந்த புரட்டாசியில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இதுதான் ஜோதிட ரீதியான காரணம். புரட்டாசி மாதத்தில் என்ன மாதிரியான வழிபாடெல்லாம் இருக்குது, என்னென்ன செய்யலாம்? புரட்டாசியில் மெயின் வந்து இந்த சனிக்கிழமை எல்லாரும் பெருமாளை கும்பிடுவாங்க. புரட்டாசி தளிகை அப்படின்னு. அப்புறம் அந்த தளிகை வந்து தளிகை அப்படின்னா அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு ஒன்று, அடுத்து 2வது மகாலய அமாவாசை. இந்த 2 ரொம்ப சிறப்பான வழிபாடாக இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்குது. அப்போ பெருமாள் வழிபாட்லேயும் சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னா புரட்டாசி தளிகை. அப்போ தளிகை அப்படின்னா அன்னம் படைத்தல். அப்போ இந்த பெருமாளுக்கு அன்னம் படைத்து நாம் வழிபட்டால் நமக்கு வந்து வாழ்க்கையில் மேன்மேலும் பலங்களை இந்த பெருமாள் வந்து சனிக்கிழமை நமக்கு தருவார். இப்போ தளிகை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? இப்போது தளிகை அப்படின்னா சித்திர அன்னம் படைத்தல். அப்போ சித்திர அன்னம்னா 5 வகையான உணவு அல்லது 7 வகையான உணவு, அதாவது புளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரி 5 வகையான உணவுகள் தயார் செய்து சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் போட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து மக்களுக்கு இதை பிரசாதமாக தர்றது, அன்னதானம் செய்வது தான் புரட்டாசி தளிகை. அந்த தளிகையில் மாவிளக்கும் அன்னைக்கு வைக்கணும். அதைத்தான் நம்ம தளிகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தளி அப்படின்னா ஹிந்தியில் என்ன அப்படின்னா ஃபுட்டு. அப்போ இந்த அன்னதானம் படைத்து சித்திர அன்னம் படைத்து பெருமாளை வழிபடுறது தான் இந்த தளிகை முறை. புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு உகந்த ஒரு வழிபாடு பண்ணணும், எனக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கணும், தீராத பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த புரட்டாசி மாத வழிபாடு அந்த பிரச்சனையை தீக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா? இப்போ நான் வந்து ஒரு நடைமுறையில் நான் கண்ட ஒரு வழிபாடு, நான் செஞ்சு பார்த்து எனக்கு பலன் கொடுத்த ஒரு வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில். இப்போ நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த ஒரு புரட்டாசி மாதத்தில் நான் இப்போ சொல்லக்கூடிய வழிபாடை நான் பண்ணினேன். இன்றைக்கி வந்து மீடியாவில் 1 இயரில் நான் மீடியாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி என்னுடைய பேர் பிரபலமாகிற அளவுக்கு எனக்கு பெயரும் புகழும் இந்த அளவுக்கு வருமானத்தை எனக்கு உயர்த்தி கொடுத்தது நான் புரட்டாசி மாதத்தில் போன வருஷம் செஞ்ச வழிபாடு. அந்த வழிபாடு என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அப்போ இந்த தீராத ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இது வேணும், ஒரு பெரும் இழப்பீடாக இருக்குது, எனக்கு அதை ஈடுகட்டணும், நான் வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு அதுலேருந்து வெளில வரணும், ஏதோ ஒன்று நான் எதிர்பார்த்து நான் எனக்கு இருக்கிறேன், எனக்கு லைஃப்பில் வந்து தீராத சிக்கலாக இருக்குது, நான் வெளிவரணும், நான் ஜெயிக்கணும், நான் வளரணும், என்னுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னா அந்த கோரிக்கைக்காக நீங்கள் புரட்டாசி மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் போகணும். அப்போ திருச்செந்தூர் போய் ஏதோ ஒரு நாள் போய்க்கோங்க, நாள் கணக்கு தேவையில்லை. அப்போ திருச்செந்தூர் எந்த நாள் வேண்டுமானாலும் போய் அன்னைக்கு வந்து அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் நீங்கள் பெருமாளுடைய நாமத்தை நெத்தியில் இட்டுட்டு
ஒரு உண்டி ஏந்தி வீடு வீடாகவோ இல்லை பக்தர்களிடமோ நீங்கள் வந்து அரிசி மற்றும் பணத்தை தானமாக பெற வேண்டும். அதை வாங்கி நீங்கள் சனிக்கிழமை நாளில் அந்த வாங்கின அரிசியும் பெற்ற காசுகளையும் உங்கள்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற அரிசியும் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் சம்பாதித்த காசுகளை வைத்து அரிசி வாங்கி அந்த அரிசியில் சித்திர அன்னம் செய்து அன்னைக்கு சித்திர அன்னம் சனிக்கிழமை பெருமாளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு அந்த சித்திர அன்னம் 5 வகையான சாதம் படைங்க. அன்னைக்கு வந்து 2 மாவிளக்கு ஏற்றுங்க. இந்த காசை நீங்கள் பெற்ற காசை திருச்செந்தூரில் வாங்கின காசு எல்லாத்தையும் அந்த காசில் கொஞ்சம் வந்து உணவுக்கு எடுத்துக்கோங்க. மீதி உள்ள காசை சிறிதளவை வந்து பெருமாள் கோயில் உண்டியலில் போட்டுருங்க. இந்த சித்திர அன்னம் படைக்கிறது நீங்கள் வீட்லேயும் பெருமாள் படத்தை வச்சு படைக்கலாம், இல்லை கோயிலில் வேணாலும் படைக்கலாம். அப்போ மாவிளக்கு 2 வைக்கணும். அடுத்து வாழை இலை போட்டு இந்த சித்திர அன்னம் 5 வகையான அன்னம். அந்த அரிசி வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த திருச்செந்தூரில் கையேந்தி வாங்கின அரிசியாக இருக்கணும். அந்த அரிசி கூட உங்கள் அரிசியும் சேர்த்து சாமிக்கு சமையல் செஞ்சு படைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறீங்களோ அது வந்து நிறைவேறும். அப்போ நீங்கள் திருச்செந்தூரில் அந்த வீடு வீடாக போயோ பக்தர்கள்கிட்டையோ அந்த கையேந்தும் போது நீங்கள் பெறும்போது உங்களுடைய கோரிக்கை என்னவோ, இறைவா, பெருமாளே, கோவிந்தா, நாராயணா, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வா, எனக்கு வந்து பிரகாசமான வாழ்க்கை கொடு அப்படின்னு கோரிக்கையை வச்சுட்டு அதை வாங்குங்க. நீங்கள் அடுத்த வருஷம் புரட்டாசிக்குள்ளேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கை வளமானதாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். புரட்டாசி வழிபாடு அப்படிங்கிறப்ப, அதுவும் பெருமாளுக்கான வழிபாடு அப்படிங்கிறப்ப எல்லாரும் திருப்பதி, திருவரங்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருச்செந்தூரை எப்படி சொல்லுவீங்க? திருச்செந்தூர் முருகனுடைய ஸ்தலமாச்சு. இப்போ ஏன் திருச்செந்தூர்னு சொல்கிறேன்னா, திருச்செந்தூருக்கு உண்டான சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரு அருள் தேவை. அப்போது குரு தான் பூரண சுபகிரகம். அப்போ குரு அருள் நமக்கு இருந்தால் தான் லைஃப்பில் வந்து நமக்கு ஜெயிக்க முடியும். குரு நம்மளை பார்த்தாருனா தான் நம்ம பிரச்சனை நீங்கும், நம்ம மேலே வர முடியும். அப்போ அந்த குரு ஸ்தலம் எது அப்படின்னா திருச்செந்தூர். திருச்செந்தூரோட சிறப்பு பார்த்திங்கன்னா சம்ஹார ஸ்தலம், கடற்கரை ஸ்தலம், குரு வழிபட்ட ஸ்தலம். அதாவது நவக்கிரகங்கள் சிவபெருமானை வழிபட்டன. 9 நவக்கிரகங்களும் சிவபெருமானை கும்பிட்டாங்க. ஆனால் குரு பகவான் மட்டும் எக்ஸ்ட்ராவாக முருகரை கும்பிட்டார். அப்போ எங்கே கும்பிட்டார் அப்படின்னா திருச்செந்தூரில் திருச்செந்தில் ஆண்டவரை குரு பகவான் வழிபட்டார். அதனால் அது குரு வழிபட்ட ஸ்தலம். குருவே எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அந்த குரு போய் ஒருத்தரை கும்பிட்றாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அப்போ அந்த திருச்செந்தூர் முருகர் வந்து குரு வழிபட்ட முருகர். அப்போ அந்த முருகர் ஸ்தலத்தில், அந்த இறைவன் ஸ்தலத்தில், கடற்கரை ஸ்தலத்தில் கடலில் நீராடி நம் கர்மா நீங்கி இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வளமான வாழ்வு கிடைக்கும். இன்னொரு சிறப்பு திருச்செந்தூரில் என்னென்னா, நவக்கிரகம் இல்லாத முருகன் கோயில் திருச்செந்தூர். இப்போ எக்ஸ்ட்ராவாக இப்போ ரீசெண்டாக சனி பகவான் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கர்மகாரகன் சனின்றதுனால. அதனால் நவக்கிரக பாதிப்புகள் எல்லாமே திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா ராகுகால இவங்கிட்டமே கிடையாது. ஏன்னா நவக்கிரகமே இல்லை. அப்படி நவக்கிரகங்கள் இல்லாமல் நவக்கிரக தோஷம் எல்லாமே அந்த திருச்செந்தூரில் விலகும். அதனால தான் அந்த ஸ்தலத்தில் நான் போய் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ புரட்டாசி அப்படிங்கிறப்ப பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி மகாலய அமாவாசை அப்படிம்பாங்க. இந்த மகாலய அமாவாசையுடைய மகத்துவம் என்ன, அந்த வழிபாடை பற்றி சொல்லுங்கள். இப்போ மகாலய அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கதை இருக்குது. கர்ணன் கதையிலிருந்தே நம்ம பார்ப்போம். இப்போ கொடைவள்ளல் கர்ணன் வந்து இறந்து போகிறார். அப்போ இறந்ததுக்கப்புறமா அவர் எங்கே போயிடுறாருனா, அவர் யமதர்மராஜா எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே நரகத்தில் அவருக்கு சாப்பிட்றதுக்கு தங்கமும் நகைகளும் வெள்ளி அணிகலன்களும் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ அவர் யமதர்மராஜாட்ட கேட்குறாரு, என்ன எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தங்கமும் வெள்ளியும் கொடுக்குறீங்க, இதை நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு யமதர்மராஜா சொல்கிறாரு, நீ கொடைவள்ளலாக இருந்தாய், பூலோகத்தில் வந்து நீ வாரி வழங்கின எல்லாத்துக்கும், அதனால தான் உனக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ தங்கமும் வெள்ளியும் கொடுக்குறோம். ஆனால் நீ உன்னுடைய முன்னோர்களையும் மூதாதைகளையும் நீ வழிபடலை, யாருக்குமே திதி தர்ப்பணம் கொடுக்கல, முன்னோர்கள் ஆசி உனக்கு இல்லை, அவங்கள வழிபடாததுனால தான் நீ இப்போ நரகத்துக்கு வந்திருக்க, உனக்கு உணவு இல்லாமல் நீ கஷ்டப்படுற. அதனால் இந்த மகாலய பட்சத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் உன்னை விடுவிக்கிறேன், நீ கீழே போய் முன்னோர்களை வழிபட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. இந்த மகாலய பட்சத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய இந்த 15 நாளில் அவர் வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறாரு. இந்த புரட்டாசி மாதம் அமாவாசையான மகாலய அமாவாசைக்கு அவருடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அவர் கொடுக்குறார். அது கொடுத்ததுக்கப்புறம் அவர் எங்கே போகிறார் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்கள் நம்மளை தேடி நம் கையால் உணவு சாப்பிட மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு யமதர்மராகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு
எள்ளும் தண்ணி விட்டு திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு உணவு படைச்சிங்க அப்படின்னா அவங்க மனதார சாப்பிட்டுட்டு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசி வழங்கிட்டு போவாங்க. முன்னோர்கள் ஆசி இருந்தாலே நமக்கு கர்மா விலகிரும், லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலாம். இதுதான் இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு. இப்போ திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து நிறைய பேர் வந்து கொடுக்காம இருப்பாங்க, வருஷக்கணக்காக கொடுக்காம இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மகாலய அமாவாசை கொடுத்தா அது ஏற்புடையதாக இருக்குமா? எப்படி மகாலய அமாவாசைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மறைந்தோர்களுக்கு மகாலயத்தில் கொடு, மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடு, திதி தெரியாதவனுக்கு மகாலயத்தில் கொடு. அப்போ நம்ம வந்து திதி கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மகாலய அமாவாசையில் திதி கொடுக்கலாம். திதியே தெரியாது, எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாதுனாலும் கொடுக்கலாம். நீண்ட நாளாக வந்து நான் திதியே கொடுக்கல முன்னோர்களுக்கு அப்படின்னாலும் இந்த மகாலய அமாவாசையில் திதி கொடுக்கலாம். அது கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு வருட காலத்தில் மகாலய பட்சத்தில் மட்டும்தான் நம் முன்னோர்கள் கூட்டமாக மேலிருந்து பூலோகத்துக்கு நம் உணவை சாப்பிட வர்றாங்க. அதனால தான் இந்த மகாலய அமாவாசையில் எது நீங்கள் விட்டு போனாலும் இந்த மகாலய அமாவாசையில் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வருட காலகட்டத்தில் அவங்களுக்கு உணவளித்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழிபாடு இந்த மகாலய அமாவாசையில் வந்து வீட்டிலேயே நம்ம வந்து முன்னோர்களுக்கு செய்கிற வழிபாடுனா என்ன பண்ணணும்? இப்போ வந்து மகாலய அமாவாசைனால திதி தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போது மேக்சிமம் வந்து பொதுவாக கடற்கரை ஸ்தலங்கள்லேயும் ஆறுகள் நீர்நிலைகளில் தான் திதி கொடுத்துக்கிற சிறப்பு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் எல்லாருமே வந்து ராமேஸ்வரம் போக முடியாது, எல்லாருமே ஆற்றுக்கு குளத்துக்கு போய் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போய் பண்ணால் இன்னும் சிறப்பு. ஆனால் பண்ண முடியல, வீட்டிலையே பண்ணலாம் அப்படின்னா, அதாவது எள்ளும் தண்ணீரும் நாம் பிண்டத்து மேலே விடுறது தான் திதி கொடுக்குற முறை. திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பச்சரிசி மாவில் வந்து பிண்டங்கள் 3 பிடிச்சி அதை வாழை இலையில் வச்சு எள்ளும் தண்ணீரும் கலந்த நீரை நாம் கையால் அது மேல் விட வேண்டும். அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நீர்நிலையில் விட்டுடலாம். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணத்துல கொண்டு போய் போட்டுடலாம். இதுதான் பிண்ட திதி தர்ப்பணம் கொடுக்கும் முறை. அப்போ இது பண்ணோன்னாலே நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி கிடச்சிரும். அன்னைக்கு விரதம் இருக்கணும், அன்னைக்கு வந்து மதியம் படையல் போட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும். இப்போ திதி கொடுக்கறதுக்கு விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? இப்போது நிறைய வீட்டில் இப்போது ஒரு முன்னோர் தவறி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டு முடியணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ யார் திதி கொடுக்கறதுக்கு ஏற்புடையவங்க, அதுக்கான விதிமுறைகள் என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா திதி யார் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து வருஷேந்திரம் முடிஞ்சிருக்கணும். வருஷேந்திரம் முடிக்காமல் அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கக்கூடாது. அடுத்து 2வது, தந்தை இல்லாத ஆண்களும் மாமனார் இல்லாத பெண்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்போ வந்து இப்போ எனக்கு அப்பா இல்லை, பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாமனார் இல்லைன்னா மட்டும்தான் அந்த பெண் திதி கொடுக்கணும். அப்போ இந்த மகாலய அமாவாசை நாளில் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மாமனார் இல்லாதவங்களாக இருக்கணும், ஆண்களாக இருந்தீங்கன்னா அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் திதி கொடுக்கணும். அடுத்து 2வது, வருஷேந்திரம் முடியாமல் திதி கொடுக்கக்கூடாது, மகாலய அமாவாசை கும்பிட வேண்டாம். அடுத்து அடைப்பு இருந்தாலும் அந்த மகாலய அமாவாசை திதி கொடுக்க வேண்டாம். மகாலய அமாவாசைக்கும் ராசி நட்சத்திரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? அதாவது கர்மாவுக்குட்பட்ட ஜாதகங்கள், அதாவது இப்போது யாருக்கெல்லாம் வந்து சனி பாதிப்பு அதிகம் இருக்கோ, அப்போ உங்களோட ஜாதக கட்டத்தில் சனியுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருந்தால், அடுத்து வந்து உங்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னா ராசிக்குள் ராகு கேது, இப்போ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்குள்ளே கேது இருக்கிறார், அடுத்து மீனராசிக்குள்ளே ராகு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருந்துச்சுன்னா இவங்களாம் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது பித்ருதோஷம் உங்களுக்கு இருக்குன்னா தான் இந்த மாதிரி சனி கூட ராகு கேது மாந்தி இருக்கும். அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்லை நடைமுறையில் உங்களுக்கு இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு, அஷ்டம சனி போயிட்டுருக்கு, ராசிக்குள் ராகு கேது இருந்தாங்கனாலும் அவங்க வந்து இந்த திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து தானங்கள் செய்வதும் ரொம்ப சிறப்பு. இல்லை என்னால் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல, வேறு இந்த அமாவாசையில் என்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தானங்கள் செய்யலாம். அப்போ அன்னதானம் செய்யலாம், பசுக்களுக்கும் காகங்களுக்கும் நாய்களுக்கும் உணவளிக்கலாம். அடுத்து வந்து முடியாதவங்க உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கு வந்து உணவளிக்கலாம், அவங்களுக்கு வந்து வேணுங்கிற உதவி கைங்கரியங்கள் செய்யலாம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஜிஹெச்சுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வந்து கம்பளி வாங்கித்தாங்க, முடியாதவங்களுக்கு செருப்பு வாங்கித்தாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் கர்ம ரீதியான பாதிப்புகளும் பிதுர்தோஷம் நீங்கிறதுக்கான ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும். புரட்டாசி மாத சிறப்புகள் குறித்து நிறைய விரிவாக எங்களோட கலந்துரையாடினீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.